கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி ராகி மாவு கூழ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு டம்ளரு ராகி மாவு எடுத்து வச்சுக்கிறேன். 200 கிராம் டம்ளர் இது. அரிசி அரை டம்ளர் எடுத்து வச்சுக்கிறேன். 100 கிராம் அரிசி இது. நீங்கள் பச்சை அரிசி இல்லை புழுங்கல் அரிசி எந்த அரிசி வேணாலும் எடுத்துக்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம அரிசியை உடச்சிக்கலாம் 2 உங்கள்கிட்ட நொய் இருந்தாலும் நீங்கள் நொய்யில் செஞ்சுக்கலாம். என்கிட்ட அரிசியாக இருக்கிறதால நான் அரிசி உடச்சி எடுத்துன்னு வரேன். மிக்சியில் நம்ம அரிசியை உடச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. பாருங்கள், நொய் மாதிரி 2 உடச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதை தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம். நம்ம ராகி மாவை ஒரு பாத்திரத்தில் கொட்டியாச்சு. நம்ம அப்படியே ஊற்றி கிளறுனா கட்டி முட்டியமாக ஆகிடும். அதனால் கரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். ராகி மாவை நம்ம கரைச்சாச்சு. நல்லா கட்டி முட்டி இல்லாத ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நம்ம இந்த நொய் வாஷ் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒரு 2 முறை வாஷ் பண்ணிங்க. அடுப்பு பற்ற வச்சு ஒரு பாத்திரம் வச்சுட்டேன். நல்லா அகலமான பாத்திரமாக வச்சுங்க. நம்ம கிண்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அகலமான பாத்திரம் வச்சா 1 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வரட்டும். ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். நல்லா தண்ணி கொதி வரணும். தண்ணி நல்லா கொதி வந்துச்சு. நம்ம கழுவி வச்சுக்கிற அந்த அரிசியை போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். நல்லா வெந்துட்ட பிறகு தான் நம்ம ராகி மாவு கரைச்சி வச்சுக்கிறோம். அதை ஊற்றி கிண்டணும். நம்ம போட்ட அரிசி உடச்சி போட்ட அரிசி நல்லா வெந்துச்சு. நம்ம ராகி மாவு கரைச்சி வச்ச ராகி மாவு ஊற்றிக்கலாம். கிண்டினே ஊற்றுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிடும். தீ கம்மியாக வச்சுங்க. அடுப்பு தீ ராகி மாவு ஊற்றிட்ட பிறகு தீ கம்மியாக வச்சுக்கணும். கை விடாமல் கிண்டி விட்டுனே இருக்கணும். ஒரு 10 நிமிஷத்துலேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ஆகும் டைமு ராகி மாவு வேக. ராகி மாவும் நல்லா வேகணும். கிண்டி விட்டுனே இருக்கலாம். ராகி கூழ் நம்ம ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. நம்ம போட்ட நொய் நல்லா வெந்துடுச்சு. ராகி மாவும் நல்லா வெந்துடுச்சு. எனக்கு 15 நிமிஷம் ஆச்சு ராகி மாவு வேக. நீங்கள் 15 நிமிஷம் வச்சு கிண்டி விட்டாலுமே ராகி மாவு வெந்துடும். நம்ம இறக்கி ஆற வச்சிடலாம். நம்ம உடனே சாப்பிட முடியாது. நம்ம இறக்கி ஆற வச்சுட்டா நல்லா கெட்டியாகிடும். இதுக்கு மேலே நம்ம விட்டால் ரொம்ப கெட்டியாகிடும். இந்த பதமே நம்மளுக்கு போதும். இது ஆறுனாலுமே நம்மளுக்கு கெட்டியாகிடும். நம்ம இறக்கி இப்போ ஃபேன் காற்றுல ஆற வச்சுக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் நம்ம ராகி கூழ் ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. நம்ம இறக்கி வச்சோம். நல்லா சூடு ஆறிடுச்சு. இப்போ அது எப்படி கரைக்கிறதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். ஒரு மண்பானையில் நம்மளுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம். இது உடனே சாப்பிடணும்னு கிடையாது. இது 2 நாள் வச்சு கூட சாப்பிட்லாம். கைப்படாமல் வச்சுருந்தா 2 நாள் வச்சுக்கலாம். மோரோ இல்லை தயிரோ நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். கையால் தான் மிக்ஸ் பண்ணணும். கரண்டிலாம் மிக்ஸ் பண்ணக்கூடாது. நல்லா கட்டி முட்டி இல்லாத நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. மோர் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம்.
மோர் தயிர் சாப்பிடாதவங்க நீங்கள் தண்ணியில் கூட கரைச்சிக்கலாம். நம்ம குடிக்கிற பதத்துக்கு கிளாஸில் ஊற்றி குடிக்கிற பதத்துக்கு கரைச்சா போதும். மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். கவி ஸ்பெஷல் கிச்சனில் இன்றைக்கி ராகி மாவு கூழ் நம்ம ரெடி பண்ணோம். ரெடி ஆகி போச்சு. அது ராகி மாவு கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு சின்ன வெங்காயம் கடிச்சின்னு குடித்தா சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் வச்சுக்கிறேன், உருளைக்கிழங்கு வறுத்து வச்சுக்கிறேன், மோர் மிளகா, இது வீட்டில் போட்டது மோர் மிளகா, கடையிலையும் கிடைக்கும் உங்களுக்கு. மோர் மிளகா வறுத்து வச்சுக்கிறேன், மாங்காய், பச்சை மாங்காய் அரிஞ்சு மிளகாத்தூள் உப்பு போட்டு கடுகு போட்டு தாளித்தா நல்லா சூப்பராக இருக்கும் ராகி கூழுக்கு. நான் கிழங்காங்கருவாடு வறுத்து வச்சுக்கிறேன், சூப்பராக இருக்கும். நான் எப்படி செஞ்சேன்னா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இதுன்னு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.